நெத்திலி உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நெத்திலி குழம்புக்கு இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நெத்திலி குழம்பு எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள். வெந்தயம் பொரி, கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு போட்டோம் சார், நல்லா வதக்கிட்டு எல்லாமே. இப்போ கழுவி வச்சுருக்க நெத்திலி போட்டுடலாங்க. போட்டுட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். உருளைக்கிழங்கு நான் தோல் இருக்காத தான் போட்டிருக்கேன், தோல் இல்லாத எடுக்கல. அப்போ தான் அது குழம்புக்கு நல்லாயிருக்கும். நெத்திலி குழம்பு மட்டும் வதக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிடலாம். அதில் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நான் இன்றைக்கி 3 பேருக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். முக்கியமானது உப்பு போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாங்க. நல்லா இருந்துச்சு. கவுச்சி வச்ச முட்டையை இதில் போட்டுக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாமா? அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.